வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3ல் 47 பார்க்க போறோம். இது ஒரு கிராஃப். சரியா? பாருங்க, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 36 மீட்டர் மற்றும் நீளமானது அகலத்தின் 3 மடங்கை விட 2 மீட்டர் அதிகமெனில் செவ்வகத்தின் பக்க அளவுகளை வரைபட முறையை பயன்படுத்தி காண்க. இங்க ஒரு செவ்வகத்தோட சுற்றளவும் மற்றும் ஒரு இதாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நல்லா படிச்சு பார்த்து எதை அமைக்கணும், சமன்பாட்டை அமைக்கணும். அதுக்கடுத்து புள்ளிகள் கண்டுபிடிச்சு கிராஃப்ல குறிச்சிட்டு செவ்வகத்தோட நீளத்தையும் அகலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, செவ்வகத்தோட நீளத்தை எல்லுன்னும் அகலத்தை நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். முதல் இது பாருங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு எதோட சுற்றளவு? செவ்வகத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 36 மீட்டர். செவ்வகத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2 இன்டு எல் பிளஸ் பி. இது எதுக்கு சமமா இருக்கும்? 36க்கு சமமா இருக்கும். அப்ப எல் பிளஸ் பி ஈக்குவல் டு 36. இந்த 2 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். இங்க பெருக்கல தானே இருக்கு, இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 4 2 18 2 36. அப்ப எல் ஈக்குவல் டு பாருங்க 18. இது பிளஸ் பி இங்க வந்தா மைனஸ் பியா மாறிடும். இதான் ஒரு சமன்பாடு. இப்ப பாருங்க, நம்ம பிக்கு ஏதாவது மதிப்பை பிரதிட்டு எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்க, பியோட மதிப்பு, எல்லோட மதிப்பு. எல்லுக்கு என்ன மதிப்பு பிரதிகிறது? இந்த இடத்துல நீளம் அகலம் எப்பயுமே பிளஸ்ல தான் இருக்கும். அதனால மதிப்பை பிளஸ்லயே கொடுங்க. இந்த பிக்கு பதிலா 2 4 6ன்னு கொடுக்க போறோம். சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ்ல தான் கொடுக்கணும். இப்ப பாருங்க, முதல்ல எல் ஈக்குவல் டு 18 அப்படியே வந்துடும். பிக்கு பதிலா என்ன பிரதியிட போறோம்? 2ன்னு பிரதியிட போறோம். அப்ப பாருங்க, 18ல 2 கழிச்சா 16. அப்ப பியோட மதிப்பு 2 அப்படின்னா எல்லோட மதிப்பு என்னது? 16. அதுக்கடுத்து 4 பிரதியிட போறோம். எல் ஈக்குவல் டு 18 அப்படியே வந்துடும். பிக்கு பதிலா 4. 18ல 4 கழிச்சோம்னா 14. அப்ப என்ன வரும்? 14. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, எல் ஈக்குவல் டு 18 அப்படியே வந்துடும். மைனஸ் போட்டாச்சு. பிக்கு பதிலா என்ன பிரதினா? 6 பிரதியிடணும். 18ல 6 கழிச்சோம்னா 12. அப்ப இங்க என்ன வரும்? 12 வரும். இது ஒரு புள்ளி. சரியா? ஸ்கேலை வச்சு அழகா நீங்க என்ன செஞ்சிருங்க? கட்டம் போட்டுருங்க. புள்ளிகள் குறிச்சிருவோமா? புள்ளிகள். சரியா? இப்ப பாருங்க, புள்ளிகள் என்னது? பியோட மதிப்பு 2னா எல்லோட மதிப்பு 16. 2, 16. 4, 14. 4, 14. 6, 12. இந்த 3 புள்ளிகளே போதுமானது. சரி, ஒரு சமன்பாடு முடிச்சிட்டோம். அடுத்து வாங்க, இதை வச்சு ஒரு சமன்பாடு எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க, மற்றும் நீளமானது, நீளன்றது என்னது? எல். எல் ஈக்குவல் டு நீளமானது எல் ஈக்குவல் டு அகலத்தின் 3 மடங்கை விட 2 மீட்டர் அதிகம். நீளம் எப்படி இருக்குன்னா, அகலத்தை 3 மடங்கு ஆக்கணும்னா அது கூட என்ன செய்யணும்? 2 அதிகமா இருக்கு, 2 கூட்டணும். அகலத்தை 3 கொண்டு பெருக்கி எதை கூட்டணும்? 2 கூட்டணும். அகலத்தை என்னன்னு எடுத்திருக்கோம்? பின்னு எடுத்திருக்கோம். எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ 3 கொண்டு பெருக்கணும். பெருக்கும்போது எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கு. அப்ப பிளஸ் 2. இதான் என்னது? 2வது சமன்பாடு. இப்ப பாருங்க, என்ன எடுத்துக்கலாம் நமக்கு மதிப்பு? பிக்கு நம்ம ஏதாவது மதிப்பு கொடுத்து எல்லை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, பி இங்க கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கலாமா? 2 4 6. அப்ப பாருங்க, எல் ஈக்குவல் டு 3 அப்படியே வந்துடும். பிக்கு பதில் என்ன கொடுக்க போறோம்? 2. இந்த பிளஸ் 2 அப்படியே வந்துடும். பிக்கு பதிலாக மட்டும் மதிப்பு கொடுத்துருக்கோம். 2 6 பிளஸ் 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 8. அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? பியோட மதிப்பு 2 இருந்துச்சுன்னா எல்லோட மதிப்பு 8 இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, எல் ஈக்குவல் டு 3 அப்படியே வந்துடும். பிக்கு பதிலாக 4 பிரதியிட போறோம். இந்த பிளஸ் 2 அப்படியே வந்துடும். பாருங்க, 3 4 பேருனா 12 பிளஸ் 2 அப்படியே வந்துடும். இப்போ 12 2 கூட்டினா 14. அப்ப இங்க என்ன வரும்? 14. அதுக்கு அடுத்து பாருங்க, 6 பிரதியிட போறோம். எல் ஈக்குவல் டு 3 அப்படியே வந்துடும். பிக்கு பதிலாக 6 பிளஸ் 2 அப்படியே வந்துடும். பாருங்க, 3 18. இந்த பிளஸ் 2 அப்படியே வந்துடும். 18 2 கூட்டினா 20. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 20. சரியா? இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு வேணா நீங்க நம்ம என்ன செஞ்சிடலாம்? சமன்பாடு நம்பர் கொடுத்து கொடுக்கலாம். 1 இங்க 2. சரியா? இப்ப பாருங்க, ஸ்கேல் பென்சிலை வச்சு அழகா என்ன செஞ்சிருங்க? கட்டம் போட்டுருங்க. இப்போ புள்ளிகள்
புள்ளிகள். என்னென்ன புள்ளி பாருங்க, 2,8 2,8 4,14 4,14 அதுக்கு அடுத்தது 6,26. இதை தான் நம்ம கொண்டு போய் எதுல குறிக்க போறோம், வரைபடத்துல குறிக்க போறோம். இது வந்து என்னது, நீளம் அகலம். செவ்வகத்தோட நீளமும் அகலமும் எப்பயும் எப்படிதான் இருக்கும், பிளஸ்ல தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா பாருங்க, முதல் கால் பகுதியை மட்டும் நம்ம வர மாதிரி எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சு. இந்த முதல் கால் பகுதி மட்டும் போதும், ஏன்னா எல்லாமே பிளஸ். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு அச்சு சந்திக்கிற இடம் 0. இந்த பக்கம் வாங்க, 2 2 எடுக்க போறோம், 2 மடங்குல எடுக்க போறோம். 2 4 6 8 10 12 14 16 18 20. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த பளிச்சுன்னு இருக்கா, அதான் எடுத்துக்கிடணும். இப்ப பாருங்க, 0க்கு மேல வாங்க, 2 4 6 8 10 12 14 16 18 20. சரியா? எதை மட்டும் எடுத்திருக்கோம், முதல் கால் பகுதி மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, எது வந்து நீளம் எது வந்து அகலம், அதை கொஞ்சம் நீங்க கவனமா எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, முதல்ல இங்க பி தானே இருக்கு, அப்ப பி தான் என்னது, எக்ஸ் அச்சுல குறிக்க வேண்டியது, எக்ஸ் அச்சு. இது வந்து எதுல குறிக்க வேண்டியது, ஒய் அச்சுல குறிக்க வேண்டியது. அப்ப அகலம் வந்து எக்ஸ் அச்சுலையும் நீளத்தை ஒய் அச்சுலையும் குறிக்க போறோம். அப்ப இங்க வந்து என்ன குறிக்க போறோம், அகலம். சரியா? இங்க என்ன குறிக்க போறோம், நீளம். இதுல குறிக்க போறது நீளம். இப்ப பாருங்க, இப்படி குறிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா குறிச்சிடலாம். பாருங்க, முதல் புள்ளி பாருங்க எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, 2,16. எக்ஸ் அச்சுல 2, ஒய் அச்சுல 16 மேல இருக்கு பாருங்க. 2,16 இங்க இருக்கு. இதான் என்னது, 2,16. அடுத்த புள்ளி பாருங்க, 4,14. எக்ஸ் அச்சுல 4 இங்க இருக்கு, 14 இங்க இருக்கு பாருங்க. 4,14 4,14 பாருங்க. இதுக்கு நல்லா எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 14. கடைசி புள்ளி பாருங்க, 6,12. எக்ஸ்ல 6 இங்க இருக்கு, ஒய்ல 12 இங்க இருக்கு பாருங்க. 6க்கு நேரம் மேல் நோக்கி வரணும், 12ல இருந்து வலது பக்கம் வரும். இதான் என்னது, 6,12. இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான மறந்தாச்சு. இங்க பாருங்க, ஸ்கேல் இருக்கு, இங்க எழுதியிருக்கோம் இல்லையா, அளவு திட்டம். அந்த அளவு திட்டத்தை மறக்காம எழுதணும். எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர் இருந்து 2 அலகுகள், ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் இருந்து 2 அலகுகள். பாருங்க, ஏன்னா 2 மடங்குல எழுதியிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பாக்ஸும் என்னது, 1 சென்டிமீட்டர். அது நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2 மடங்குல எழுதியிருக்கோம். அதனால எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர் இருந்து 2 அலகு, ஒய் அச்சுலையும் 1 சென்டிமீட்டர் 2 அலகு. இப்ப வாங்க, இப்ப நம்ம என்ன செய்யலாம், இதை இணைச்சிருவோமா, நல்லா ஸ்கேலை வச்சு அழகா என்ன செஞ்சிருங்க, இதை இணைச்சிருவோம். இந்த புள்ளிகளை நம்ம இணைக்க போறோம். இணைச்சிருவோமா, பாருங்க, கரெக்டா ஸ்கேலை வச்சு இணைச்சிருவோமா, கரெக்டா ஸ்கேலை வச்சு நல்லா இணைச்சிருங்க. இணைச்சாச்சு. சரியா? இந்த பக்கம் ஒரு அம்புக்குறியை போட்டு விடுங்க, இந்த பக்கத்துல ஒரு அம்புக்குறியை போட்டு விட்டுருங்க. இந்த சமன்பாடு இங்க இருக்கு பாருங்க, இந்த சமன்பாடு எழுதிடுவோம். L = 18 - b. இது வந்து என்னது, L = 18 - b. அதாவது இங்க அகலம் இருக்கு, இங்க நீளம் இருக்கு. சரியா? இது வந்து என்னது, அகலம் பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம், இங்க நீளத்தை எல்ன்ற எழுத்து. சரியா? இப்ப பாருங்க, ஒரு இதை நம்ம குறிச்சோம். அடுத்து இது பண்ணலாமா, அதுக்கு அடுத்து பாருங்க என்ன இருக்கு, 2,8 2,8. எக்ஸ் அச்சுல 2, ஒய் அச்சுல 8. எக்ஸ் அச்சுல 2, ஒய் அச்சுல 8. அப்ப பாருங்க, இந்த இடம் வருமா, இதான் என்னது, 2,8. அடுத்த புள்ளி பாருங்க, என்ன புள்ளி, 4,14. எக்ஸ் அச்சுல 4, ஒய் அச்சுல 14. ஏற்கனவே குறிச்சிருக்கோம், பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, இங்க என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, 6,20 தானே. அப்ப இங்க என்னது, 6,20 தான். சரியா? 26 கிடையாது, 6,20 மாத்திக்கங்க. இப்ப இதான் நம்ம குறிக்க போறோம். பாருங்க, 6,20. அங்க வந்து என்ன இருக்கு, 6 இருக்கு, 20 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, 6,20. இந்த புள்ளி கிடையாது, இந்த புள்ளி கிடையாது. இப்ப இணைச்சிருவோமா, பாருங்க ஸ்கேலை வச்சு அழகா இணைச்சிருவோமா.
பாருங்க, ஸ்கேலை வச்சு இந்த 3 புள்ளிகளையும் நம்ம இணைச்சிட்டோம். இணைச்சாச்சா? இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டு விடுங்க, இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டு விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? இதுக்கு வந்து பேர் கொடுத்துருவோமா? என்ன பேரு? L = 3b + 2. இது வந்து L = 3b + 2. இப்போ பாருங்க, இப்போ இந்த ரெண்டுமே எந்த இடத்துல சந்திக்குது? இந்த இடத்துல சந்திக்குதா? இதுக்கு நேரா எக்ஸோட மதிப்பு 4. பாருங்க, இதுக்கு நேரா எக்ஸோட மதிப்பு 4. எக்ஸ்ன்றது என்னது? அகலம். அப்ப அகலம் 4 அலகுகள். இதுக்கு நேரா ஒய்யோட மதிப்பு பாருங்க 14. 14 என்னது? நீளம். அப்ப நீளம் 14, அகலம் 4. கீழே எழுதுவோமா? நீளம் எல்ன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 14 அலகுகள். இங்க கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க? மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? அப்ப மீட்டர். 14 மீட்டர். அதுக்கு அடுத்தது அகலம். அகலம் வந்து எவ்வளவு? b = எத்தனை மீட்டர்? 4 மீட்டர். 4 மீட்டர். நம்ம நீளம் மற்றும் அகலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட கணக்கு கேட்டது நீளம் மற்றும் அகலம் தான் கேட்டிருந்தாங்க. கணக்கு முடிஞ்சது. ஆனா நமக்கு புக்கில் சரிபார்த்தல் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்சுங்க. சரியா? எக்ஸாம்ல இந்த சரிபார்த்தல் நீங்க போடலனாலும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மார்க்கை குறைக்க மாட்டாங்க. சரிபார்த்தல் என்ன செய்ய போறோம்னா, இந்த முதல் சமன்பாடு கொண்டு பிரதியிட போறோம். இங்க இருக்கு இல்லையா? இதுல கூட பிரதிட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு? 2 × L + B = 36 இருக்கா? இதுல கொண்டு பிரதியிட போறோம். பிரதியிடுவோமா? 2 × L + B = 36. மதிப்புல பிரதியிடுங்க. இந்த 2 அப்படியே வந்துடும். எல்லோட மதிப்பு 14 + பியோட மதிப்பு 4. இந்த 36 அப்படியே வந்துடும். 2 × 14 4 × 18 = 36. 2 18 36 = 36. 2 18 30, 2 சமமா வந்துருச்சா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது. இப்போ எதுல செக் பண்ண போறோம்? இந்த இதுல செக் பண்ண போறோம். L = 3b + 2. இதுல பிரதியிட போறோம். L = 3b + 2. பிரதியிடுங்க. எல்லோட மதிப்பு எத்தனை? 14. 3 அப்படியே வந்துடும். பியோட மதிப்பு 4. இந்த +2 அப்படியே வந்துடும். அப்ப பாருங்க, 14 = 3 4 பெருனா 12. இந்த +2 அப்படியே வந்துடும். அப்ப 14 = 12 2 கூட்டினா 16. 2 சமமா வந்திருக்கு. அந்த மாதிரி சரிபார்த்தல் போட்டிருப்பாங்க. இது நீங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.